மிளகு குழம்பு வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி தனியாக வச்சிடலாம். கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி சின்னதாக வெட்டினது அதை போட்டு லைட்டாக வதக்கிடலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். இதை ரெண்டும் வதங்கி வரும்போது 2 தக்காளி அதை மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா சுருளை வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, குழம்பு பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதையும் போட்டு ஒரு கிண்டிட்டு புளி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு 2 கப்பு ஊற்றினா போதும். உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடியும் போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் அதையும் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பை வந்து கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இறக்கிற வேண்டி தான். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.